Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. மாஸ்டர் படத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா வந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் நிறைய கருத்து முரண்பாடு இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. எந்த நடிகையுடைய நாயோடைய பர்த்டேக்கு விஜய் போயிட்டு வர்றார் பாருங்கள். அதாவது ஒரு நடிகையுடைய நாய், அந்த நாயோடைய பர்த்டேக்கு வந்து விஜய் வந்து போயிட்டு வராரு அப்படின்னு. அந்த நடிகையோட வெளிநாடு போகிறது, அந்த நடிகையோட பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த நடிகை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய மனக்காயங்கள் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டில் கீழ் வீட்டில் விஜய் வந்து தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கார். யாரோ சமைச்சு போடுறாங்க விஜய்க்கு. மேல் வீட்டில் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவங்களுக்கு தனி வழி, இந்த வழி கீழ் வீட்டுக்குள்ளே அவங்க போகவே முடியாது, தனி வழி. அந்த தனி வழியாக மேல் வீட்டுக்கு போய் சங்கீதா இதை செய்கிறாங்க. அப்போ தேர்தலுக்காண்டி பார்த்தீங்கன்னா விஜயினுடைய பலவீனத்தை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காண்டி அவங்க வந்து யார் பேச்சோ கேட்டு அவங்க செயல்படுறாங்களா. அவங்களே சொல்லியிருக்காங்க பலவிதமான பேச்சுவார்த்தை, அதாவது சமரச பேச்சுவார்த்தைகள் நடந்தது, எல்லாமே வந்து கைகூடாமல் போயிடுச்சு. இன்றைக்கி எனக்கு வேறு வழியே இல்லை, நீதிமன்றத்துக்கு வந்திருக்கேன். ஒரு மனைவிக்கு தெரியாத அந்தரங்கம் இருக்குமா, மனைவிக்கு தெரியாத உண்மைகள் இருக்குமா, அது எல்லாம் வந்து இந்த நேரத்தில் உடைக்க நினைக்கிறாங்க. அதாவது மக்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க. நீங்கள் அவர் பின்னாடி போகிறீங்க, இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆளுமையாக நீங்கள் அவரை பார்க்குறீங்க, ஆனால் அப்படிப்பட்ட ஆள் அவர் கிடையாது. டிஎம்கேவால் செட்டப் செய்யப்பட்டவர், டிஎம்கேவோட கைகூலி. அவர் வந்து டிஎம்கேட்ட காசு வாங்கிட்டு விஜயை பற்றி அவதூறாக பேசுகிறாரு, பொய்யா பேசுகிறாரு. இத்தனை நாள் வந்து மௌனமாக இருந்த அவர் இப்போ ஏன் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் எழுந்தது. மனைவியை நீங்கள் கேவலமாக திட்டுவீங்களா? இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சங்கீதாவை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க போனால் போட்டோம், என்ன போனால் போட்டோம். அவரோட விஜயோடைய மகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாரு. தகப்பனை மகன் அன்ஃபாலோ பண்ணுறான். வழக்குடைய நகர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் பாருங்க. அடுத்து இந்த வழக்கில் அந்த சம்பந்தப்பட்ட நடிகை யார் அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நடிகை தான் இந்த வாழ்க்கை இந்த பிரிவுக்கு காரணம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நடிகையோடு இருக்கிற தகாத உறவு தான் இந்த பிரிவுக்கு காரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கில் விஜய்க்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து விவகாரத்தை கொடுத்துறது சைலண்டாக, தன் சங்கீதா கேட்குற எல்லாத்தையும் கொடுத்து சரணடைஞ்சு விவகாரத்தை கொடுக்கறது, இல்லைன்னா இந்த வழக்கை கண்டெஸ்ட் பண்ணுறது, நடத்துறது. ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது. இந்த வழக்கை நடத்தணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட அசிங்கங்கள் வெளியில் வரும், ஏகப்பட்ட விஷயத்தில் விஜயோட பேர் அடிபடும், அந்த நடிகையோட பேர் அடிபடும். அது எலெக்ஷன் நேரத்தில் மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். அதாவது தங்கச்சியாக இருப்பாங்களாம், அக்காவாக இருப்பாங்களாம், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக இருப்பாங்களாம். இது மிகப்பெரிய கொச்சையான வார்த்தை, அசிங்கமான வார்த்தை, கேவலமான வார்த்தை. நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு வெறித்தனமாக யாருமே இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே திட்டமிடல். ஃபைன் டைம்ஸ் அணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். இது முன்னாடியே நடக்கும்னு தெரியும்பா, ஆனால் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட விவாகரத்து கேட்டு அவங்களோட மனைவி வந்து காவல் நிலையத்தை கொடுத்துருக்காங்க, நீதிமன்றத்தை வந்து அவங்க அணுகியிருக்காங்க. இது நடந்திருக்கும், நடக்க வேண்டியது தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சார் முன்னாடியே நடக்கும் தெரியுப்பா அப்படி சார், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் இப்போ அப்படின்றதுக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க சார் இது? அதாவது வந்து இது எனக்கு வந்து விஜய்க்கும் அவங்க மனைவி சங்கீதாக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் பெரிய பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரைப்படம் வந்துச்சு இல்லையா, அந்த காலகட்டங்கள்லேயே எனக்கு தெரியும். அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அதாவது விஷ்ணு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் விஜய் வச்சு. அந்த படத்தில் வந்து நிறைய பேர் வந்து விஜயோட உதவியாளர்கள் வேலை பார்த்துருக்காங்க. அதே உதவியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இன்னும் கூட விஜயோட வேலை பார்த்துட்ருக்காங்க, எஸ்எஸ்சி ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி அவங்க வந்து எனக்கு சொன்ன தகவல் தான் இது. திரைப்படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட முரண்பாடு, ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட சண்டை, டெய்லி தினம் பார்த்திங்கன்னா சண்டை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க.
ஸோ எனக்கு அந்த நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறீங்க, நல்லா தானே இருந்துட்டு இருந்தாங்க, ஏன் இப்படி திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை நிறைய விஷயங்கள் பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு, வெளியில் பெருசாக தெரிய வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது அரச புரசலாக வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் என்னென்னா, விஜய் வந்து மாஸ்டர் படத்தில் வந்து விஜய் சங்கீதா 2 பேரும் ஒன்றா வந்தாங்க இல்லையா. மாஸ்டர் படத்தில் 2 பேரும் ஒன்றா வந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் நிறைய கருத்து முரண்பாடு இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்துச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு பொது வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னும் போது அன்னைக்கு வந்து மனைவியோட விஜய் வந்தாரே தவிர, சங்கீதா விஜய் கூட வந்தாங்களே தவிர, உண்மையாக பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ள அந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த ஆடியோ ரிலீஸு, லியோலேருந்து பல ஆடியோ ரிலீஸில் வந்து சங்கீதா வரவே இல்லை, விஜயோட பசங்க வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநாடு, அதாவது விக்கிரவண்டி மாநாடு, அரசியலுக்கு வந்து போடுறாரு, அங்கே வந்து குடும்பம் வரல. அதே மாதிரி மதுரை மாநாட்டுக்கு வரல, எங்கேயுமே மலேசியாவில் இப்போ ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அங்கே மனைவி குழந்தைங்க வரல. அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு, இந்த மாதிரி விஜய்க்கும் சங்கீதாக்கும் ஏதோ பிரச்சனை, விஜயோட குழந்தைங்க கூட விஜயோட இல்லை, எல்லாருமே பிரிஞ்சு தனித்தனியாக இருக்காங்கங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியில் வந்துச்சு. இது எப்படின்னா, இது இப்போ இந்த நேரத்தில் இது வெளியில் வர்றதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு பல கேள்விகள் வந்து இப்போ இருக்குது. அதாவது சங்கீதாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க மனுவில், அதாவது விவகாரத்து மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2021 எனக்கும் என்னுடைய கணவருக்கும் நிறையா பிரச்சனைகள், ஒரு நடிகையோட வந்து தொடர்பில் இருக்கார், அதாவது வந்து திருமணம் தாண்டிய உறவில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. யார் அந்த நடிகை அப்படின்னு வந்து நாகரிகம் கருதி அவங்க சொல்லலை. ஆனால் யார் அந்த நடிகைன்னு தேவைப்பட்டால் அவங்களையும் நான் வந்து மனுதாரராக சேர்க்கறதுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா நிச்சயமாக சேர்த்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் வந்து ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி அதோட கடந்து போனால் கூட பரவாயில்ல, தேவைப்பட்டால் அந்த நடிகையும் இதில் இணைப்பேன் இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நடிகை அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும், நம்ம சொல்ல தேவையில்லை யார் அந்த நடிகைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாரோட வந்து விஜய் வந்து இன்றைக்கி தனி விமானத்தில் பயணிக்கிறாரு, யாரோட வந்து எந்த நடிகையோட வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு, எந்த நடிகையோடைய நாயோடைய பர்த்டேக்கு விஜய் போயிட்டு வர்றார் பாருங்கள். அதாவது ஒரு நடிகையோடைய நாய், அந்த நாயோடைய பர்த்டேக்கு வந்து விஜய் வந்து போயிட்டு வராரு அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து என்னன்னு நமக்கு தெரில. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் விஜய் வந்து இன்றைக்கி லாக் ஆகிருக்கார். உண்மையாக சொல்ல போனால் பார்த்திங்கன்னா விஜய் வந்து இன்றைக்கி வந்து பலவிதமான நெருக்கடிக்குள்ளே இருக்கார். அந்த உறவு என்பது உண்மையான உறவா, அந்த உறவில் இருந்தும் வரும் அன்பு பாசமெல்லாம் உண்மையானதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில. அதாவது ஒரு மனைவி குழந்தைங்க அவங்க தான் ரத்த சம்பந்தப்பட்டவங்க. நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவி அப்படின்னாலே 2 பேரும் ஒன்றா கலக்கிறவங்க, 2 பேரும் ரத்தம் கலக்கிறவங்க, 2 பேரும் ரத்த சம்பந்தப்பட்டவங்க தான். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்க இந்த உறவு, அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க, இந்த உறவு தான் ஒரு இரத்த உறவு, இந்த உறவு தான் ஒரு முதன்மையான உறவு யாராக இருந்தாலும். அப்படிப்பட்ட உறவு, அந்த உறவை வந்து தள்ளி வச்சுட்டு இப்படி வந்து விஜய் வந்து ஏன் இப்படி போகிறாரு, எதனால் இப்படி போகிறாரு, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. சங்கீதாவே சொல்லியிருக்கிறாங்க, நான் வந்து பல வருடங்களாக வந்து அந்த உறவை விட்டுட்டு வர சொல்லி போராடினேன், அந்த நடிகையினுடைய ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வர சொல்லி நான் போராடினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது நடக்கவே இல்லை. பல நேரங்களில் என்கிட்ட பொய்யா ப்ராமிஸ் பண்ணாரே தவிர தொடர்ந்து அந்த உறவு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அது கூட பரவாயில்ல, அந்த நடிகையோட வெளிநாடு போகிறது, அந்த நடிகையோட பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த நடிகை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய மனக்காயங்கள் ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிலாங்கரை வீடு, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு வீடு, கிட்டத்தட்ட எத்தனை கிரவுண்டு இடம்னு தெரில. அந்த வீட்டில் கீழ் வீட்டில் விஜய் வந்து தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கார். யாரோ சமைச்சு போடுறாங்க விஜய்க்கு. மேல் வீட்டில் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவங்களுக்கு தனி வழி, இந்த வழி கீழ் வீட்டுக்குள்ளே அவங்க போகவே முடியாது, தனி வழி. அந்த தனி வழியாக மேல் வீட்டுக்கு போய் அவங்க தனியாக அந்த வீட்டில் இருக்காங்க, அங்கே சமயக்காரங்க சமைச்சு போடுறாங்க, சங்கீதா அங்கே தனியாக இருக்காங்க. ஸோ இது எப்படி பாருங்க, கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு குடும்ப வாழ்க்கை. விஜயும் சங்கீதாவும் பேசியே 6 வருஷம் ஆச்சு. இது எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரே வீட்டில் இருக்காங்க, கீழே கணவன் மேலே மனைவி. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. மனைவிக்கு கணவன்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா பாருங்களேன், நீங்கள் பாருங்கள், மனைவிக்கு கணவன்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா
அந்த கணவன் நியமித்த மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி இது என்ன நீங்கள் இதை சொல்லுங்கள் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி அதை அவர் கேட்டுட்டு போய் அவர் வந்து விஜய்கிட்ட சொல்லி விஜய் வந்து அதுக்கு பதில் சொல்லி அந்த பதிலை கொண்டு வந்து சங்கீதாட்ட சொல்லி இது எப்படி ஒரு கம்யூனிகேஷன்? ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இப்படி ஒரு உறவு வந்து தொடர முடியுமா? ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இப்படி உறவு இருக்கிறது வந்து அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அடிப்படை மரியாதை, அடிப்படை அன்பு, பாசம் எல்லாமே வந்து கொடுக்கப்படலை, மறுக்கப்படுதுன்னு தான் நம்ம சொல்லணும். அது வந்து ரொம்ப தப்பு. அதாவது விஜய் அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. பெரிய பிரபலமான நடிகராக இருக்காரு, படத்தில் நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு. இன்னைக்கு அரசியலுக்கு வந்து நான் நல்லது செய்வேன், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவேன், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், எல்லாமே பேசுகிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய மனைவி யாரோ எவரோ கிடையாது, தன்னுடைய மனைவி, தான் கை தொட்டு தாலி கட்டிய மனைவி, 28 வருஷம் தன்னோட குடும்பம் நடத்தின மனைவி, தனக்காண்டி 2 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்ட மனைவி, ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு இப்படி அநீதி வந்து விஜய் செஞ்சிருக்காரா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாலுமே இப்படி தான் செஞ்சுருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுதான் இந்த மையப்புள்ளி தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இன்னைக்கு இப்போ இந்த மனுவை ஏன் தாக்கல் பண்ணணும்? 6 வருஷமாக அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. இந்த எலெக்ஷன் நேரத்தில் இன்னும் 2 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு, இந்த நேரத்தில் எதுக்கு இந்த மனுவை தாக்கல் பண்ணணும்? என்ன காரணம், என்ன மோட்டிவ், யாருடைய தூண்டுதலின் பேர் சங்கீதா இதை செய்கிறாங்க? அப்போ தேர்தலுக்காண்டி பார்த்தீங்கன்னா விஜயினுடைய பலவீனத்தை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காண்டி அவங்க வந்து யார் பேச்சோ கேட்டு அவங்க செயல்படுறாங்களா அப்படின்லாம் பல பேர் பேசுகிறாங்க. எதுவுமே உண்மை கிடையாது. அதாவது நல்லா ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஒரு மனைவியா 28 வருஷம் ஒரு கணவனோட, ஒரு ஆண் மகனோட குடும்பம் நடத்தின ஒரு பெண்மணி, அந்த ஆண் மகன் யார் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற விஜய், மிகப்பெரிய ஒரு பிரபலம், மிகப்பெரிய ஒரு உச்சம், மிகப்பெரிய ஒரு சம்பளம் வாங்கக்கூடியவர், கோடிகளில் வந்து, அதாவது கோடிகள்னா 1000 கோடிகள், எத்தனையோ 1000 கோடிகள் சொத்துக்கு அதிபதி, இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, மக்கள் செல்வாக்கோடு இருக்காரு. அவர் விஜய் போகிற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா திபுன்னு கூட்டம், அதாவது மக்கள் வெள்ளம் எல்லா பக்கமும் போறாங்க. அப்படி ஒரு செல்வாக்கோட இருக்கிற ஒரு ஆண்மகன் தன்னுடைய கணவனா இருக்கும்போது அந்த கணவன் மேல எந்த மனைவியாவது குற்றம் சொல்லுவாங்களா? உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா மனதளவில் உடைஞ்சு போய் தான் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, பலவிதமான பேச்சுவார்த்தை, அதாவது சமரச பேச்சுவார்த்தைகள் நடந்தது, எல்லாமே வந்து கைகூடாமல் போயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு வேற வழியே இல்லை, நீதிமன்றத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னும் போது, இன்னைக்கு ஏன் நீதிமன்றத்துக்கு வரணும்? 2 மாதம் தான் எலெக்ஷனுக்கு இருக்குன்னும் போது அப்படின்னும் போது அவங்க என்னமோ ஒன்று சொல்ல வராங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னுடைய கணவனை பற்றி ஒரு பெண் 28 வருஷம் ஒரு ஆண் மகனோடு குடும்பம் நடத்தி வாழ்ந்த ஒரு பெண், ஒரு மனைவிக்கு தெரியாத அந்தரங்கம் இருக்குமா? மனைவிக்கு தெரியாத உண்மைகள் இருக்குமா? அது எல்லாம் வந்து இந்த நேரத்தில் உடைக்க நினைக்கிறாங்க. அதாவது மக்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க, நீங்கள் அவர் பின்னாடி போகிறீங்க, இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆளுமையாக நீங்கள் அவரை பார்க்குறீங்க, ஆனால் அப்படிப்பட்ட ஆள் அவர் கிடையாது. தன்னுடைய மனைவி யார்? ஒரு பெண். தாய் யார்? ஒரு பெண். சகோதரி யார்? ஒரு பெண். இப்படி இருக்கிற அந்த தன்னுடைய மனைவியை, ஒரு பெண்ணையே மதிக்க தெரியாத ஒருத்தர் தான் இந்த நடிகர். நீங்கள் கூட்டமாக ஓடி போய் பார்க்க நினைக்கிற, நீங்கள் ஓட்டு போட நினைக்கிற நடிகர், நீங்கள் இப்பயாவது வந்து இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்குங்க, எலெக்ஷன் போது அவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு மறைமுகமாக அதை வந்து அவங்களுடைய செய்தி, அவங்க சொல்ல வர விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு தான் இப்போ வந்து அவங்க வந்து கோர்ட்டில் வந்து போட்டிருக்காங்க 2 மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு. ஒருவேளை இதை அவங்க வந்து சொல்ல நினைக்கல, சரி கணவன் தானே பரவாயில்ல, என்னதான் தப்பு இருந்தாலும் இருந்துட்டு போகுது, நம்ம அவன் கணவனுடைய முகத்திரையே இந்த நேரத்தில் உடைச்சா அது வந்து அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு பின்னடைவாக இருக்கும், நம்ம வந்து எலெக்ஷன் மே மாதம் முடியட்டும். எத்தனை மாதம் இருக்குது? 2 மாதம் இருக்குது. 2 மாதம் பொறுக்க மாட்டாங்களா? 6 வருஷம் சும்மா இருந்தவங்க 2 மாதம் சும்மா இருக்க முடியாதா? 2 மாதம் கழித்து மேலே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதே விவகாரத்து வழக்கத்தை தாக்கல் பண்ண முடியாதா? ஆனால் அதை 2 மாதம் தாமதப்படுத்தி தாக்கல் பண்ணால் இன்னைக்கு தாக்கல் படுத்துறாங்க, இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய கருத்தை சொல்ல வர்றாங்க. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அதனுடைய குறியீடுகளை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் உண்மை. ஓகே சார், இதில் வந்து நிறைய விஷயங்கள் இது சார்ந்து நிறைய வந்து எப்போ அவங்க வந்து இந்த நியூஸ் வந்துச்சோ அதுலேருந்து நிறைய பேர் பேச தொடங்கிட்டாங்க. இதில் பேசப்படுறது ஒன்று என்னன்னா, விஜய் இப்படி பண்ண வாய்ப்பே இல்லை, இது வந்து சதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. விஜய் உண்மையாகவே அப்படி செய்ய வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா சினிமாவில் இருக்கவங்க நிறைய பேர், வெளியில் இருக்கவங்களாம் என்ன தெரியும், ஃபேன்ஸ் பார்க்குறவங்களாம் ரொம்ப அமைதியான ஒரு ஆள். ஏன்னா ஆடியோ லான்ச்லாம் பேசும்போது கூட அவர் அமைதியாக இருப்பார், அவர் சோர்கிட்ட போய் உட்காந்துட்டு அவர் அமைதியாக இருப்பாருன்னு
இவ்வளவு சாந்தமான ஒரு கேரக்டர் இப்படியா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது இல்ல சார். ஏன்னா விஜய் பார்த்த எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது இப்ப இது பெரிய கேள்வியா இருக்குல்ல, இப்படி இருக்க வாய்ப்பே இல்லைன்னா நிறைய பேர் சொல்றாங்க. ஏமா இது விஜய் பற்றிய குற்றச்சாட்டு, விஜய் பற்றிய குற்றச்சாட்டை சொல்றது யாரு? நீங்கள் சொல்கிறது யாருமா? பெட்டர் ஹாஃப், அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வாழ்ந்தவங்க, உங்களில் ஒருத்தவங்க வாழ்ந்தவங்க, உங்களாக வாழ்ந்தவங்க, ஒரு மனைவி ஒரு பெண், அவங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை இப்போ சொல்கிறாங்க. விஜய்க்கு 2 குழந்தைங்களையும் பெற்றிருக்கிறாங்க, புரியுதா உங்களுக்கு? 28 வருஷம் விஜயோட வாழ்ந்துருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார், அரசியல் செல்வாக்கு எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் மேலே எதுக்கு ஒருத்தவங்க ஒரு குற்றம் சொல்லணும்? அந்த குற்றம் சொல்கிற நபர் யாருங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த குற்றம் சொல்கிற நபர் ஒரு மனைவி குற்றம் சொல்லும் போது அந்த மனைவிக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குமா? மனைவிக்கு தெரியாத ரகசியங்கள் இருக்குமா? மனைவிக்கு தெரியாத உண்மைகள் இருக்குமா? இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். ஒரு உதவியாளர், அவர் பேர் செல்வம், அவரை விஜய் நெஞ்சில ஏறி மிதிச்சாரு, கோவத்தில் நெஞ்சில ஏறி மிதிச்சாருங்கிற ஒரு காணொளி, ஒரு பேட்டி அவர் கொடுத்திருந்தாரு. அது சம்பந்தமா அது உண்மையா பொய்யான்னு நம்ம பேசியிருந்தோம். அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் டிஎம்கேவால் செட்டப் செய்யப்பட்டவர், டிஎம்கேயோட கைகூலி. அவர் டிஎம்கேட்ட காசு வாங்கிட்டு விஜயை பற்றி அவதூறா பேசுறாரு, பொய்யா பேசுறாரு. இத்தனை நாள் மௌனமா இருந்த அவர் இப்ப ஏன் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் எழுந்தது, நிறைய சந்தேகங்கள் வந்தது. ஆனால் நான் சொல்றேன், அவர் சொன்ன வார்த்தை, அவர் நெஞ்சில விஜய் ஏறி மீச்சேன்னு சொன்ன வார்த்தை உள்ளுக்குள்ள, அதாவது அடி வயிறுலேருந்து வந்த உண்மையே தவிர பொய்யே கிடையாது. ஆனாலும் அங்க அவரை நம்ம சந்தேகப்பட்டோம், சந்தேகிச்சோம். அந்த சந்தேகங்கள் உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படிங்கிற விவாதங்களுக்குள்ள நம்ம போனது காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு வேலையால், ஒருவேளை காசு வாங்கிட்டு டிஎம்கேட்டையோ யார்ட்டையோ காசு வாங்கிட்டு விஜய்க்கு எதிர்ப்பா இப்படி ஒரு பேட்டியை கொடுத்திருப்பாரோ, இப்படி இல்லாத விஷயத்தை திட்டமிட்டு பேசியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அன்னைக்கு வந்தது. அது ஒரு உதவியாளர், அவர்கிட்ட அந்த சந்தேகம் வந்தபோது அது நியாயமா இருக்கலாம், அது உண்மை, ஆனால் நியாயமாக கூட இருக்கலாம் அந்த சந்தேகம். ஆனால் ஒரு மனைவி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை, மனைவிமா நீங்கள் யாருமே கிடையாது, நீங்கள் யார் சொல்கிறா? ஒரு அப்பா அம்மா சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா? என் பையன் இப்படின்னு அவங்க அம்மா சொன்னா நம்ப மாட்டீங்களா? என் பையன் இப்படின்னு அவங்க அப்பா சொன்னா நம்ப மாட்டீங்களா? ஒரு மனைவி சொல்றாங்க அப்படின்னா அந்த மனைவியே நீங்க நம்ப மாட்டீங்களா? மனைவியை நீங்க குறைச்சு எடை போடுவீங்களா? மனைவியை நீங்க கேவலமா திட்டுவீங்களா? இன்னைக்கு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா சங்கீதாவை பத்தி அவதூறா பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க போனா போட்டும், என்ன போனா போட்டும், யார் அவங்க? சங்கீதா யாரு? நீங்கள்லாம் யாரு? நான் கேட்குறேன், இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த அனில் குஞ்சு, இவங்கெல்லாம் யாரு? இந்த தொண்டர்கள், இந்த ரசிகர்கள்லாம் யாரு? விஜயோடைய ஒரு தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டவங்கம்மா, ஒரு பெண், ஒரு லண்டன்லேருந்து வந்தவங்க, ஒரு தமிழ் பெண். அவங்க பார்த்தீங்கன்னா காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கை 28 வருஷ வாழ்க்கை, நல்லா பார்த்துங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 28 வருஷ வாழ்க்கை. இன்னைக்கு 25 வயசுல ஜெய்சன் சஞ்சய்னு ஒரு பையன், ஷாஷான்னு ஒரு பொண்ணு, ஒரு 20 வயசுல 2 பேர் வாரிசுகள் இருக்காங்க விஜய்க்கு. ஸோ ஒரு குடும்பமாக இருந்த, ஒரு கட்டமைப்பா இருந்த ஒரு மனைவி வெளியில பொய் சொல்லுவாங்களா? மனைவி வெளியில அவதூறு பரப்புவாங்களா? நான் கேட்கிறேன், யாரோ ஒன்று ஒருத்தவங்க இந்த மாதிரி உங்க கணவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, உங்க கணவருக்கு எதிர்ப்பா நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா பேசிடுவாங்களா? சொல், நான் கேட்கிறேன், பேசிடுவாங்க? எந்த மனைவியாவது தன்னுடைய கணவனை பத்தி காசு வாங்கிட்டோ இல்ல வேற ஒருத்தவங்க சொல்றதை கேட்டோ அதாவது இன்னொருத்தவங்களுடைய பேச்சை கேட்டோ பேசிடுவாங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கா? சரி, நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜேசன் சஞ்சய், அந்த பையன், அவரோட விஜயோடைய மகன், அவர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால இருந்து பாத்தீங்கன்னா அவர் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாரு. தகப்பனை மகன் அன்ஃபாலோ பண்றான். யார் அந்த பையன்? விஜயோடைய ரத்தம், எஸ்எஸ்சிலேருந்து விஜய்லேருந்து சஞ்சய். ஸோ அந்த பிளட் அப்படியே மாறி மாறி வருது, ரத்தங்க. அந்த ரத்தம் தன்னுடைய தகப்பனை இன்னைக்கு அன்ஃபாலோ பண்ணிட்டு போறாங்கன்னா அப்போ அந்த பையன் எவ்வளோ காயப்படுவான், அந்த பையன் எவ்வளோ காயப்பட்டிருப்பான். ஏன் அன்ஃபாலோ பண்ணுறான்? சரி, நான் கேட்குறேன், அந்த பையன் ஜேசன் சஞ்சய், எங்கள் அம்மா விவாகரத்து வழக்கு போட்டால் போட்டோம், எங்கப்பா நல்லவருன்னு அவ சொல்ல வேண்டியதானே, அந்த மகள் சொல்ல வேண்டியதானே. அப்போ அந்த பையன் தன்னுடைய தகப்பன் இவ்வளோ பெரிய, நான் சொன்ன மறுபடியும் அதே தான், மறுபடியும் அவ்வளோ பெரிய உயரத்திலையும் உச்சத்திலையும் பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு தமிழ்நாடே அறிந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் விஜய். அவரை அந்த பையன் அன்ஃபாலோ பண்ணுறான் இன்ஸ்டால அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அப்போ
தாய் சொல்வது உண்மை, எங்க அம்மா சொல்றது உண்மை, எங்க அம்மா சொல்றது நேர்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை, எங்க அம்மாவை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசாதீங்க, எங்க அப்பா தப்பான ஆளு அப்படிங்கிறத மகனும் சொல்றான், தாயும் சொல்றாங்க. யாரு? தாயும் இரத்த உறவு தான், மகனும் இரத்த உறவு தான், எல்லாருமே இரத்த உறவு தான். இவங்க எல்லாருமே சொல்றது எல்லாமே பொய்னா, இவங்க எல்லாருமே சொல்றது எல்லாமே சதினா, அப்ப எது உண்மை? இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. இந்த சங்கீதாங்கிறவங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வெளியில் கொண்டு வர போகிறாங்க. இந்த எலெக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த எலெக்ஷன் நகர்வு, இந்த எப்படி சொல்கிறது, இந்த வழக்குடைய நகர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் பாருங்கள். அடுத்து இந்த வழக்கில் அந்த சம்பந்தப்பட்ட நடிகை யார் அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒரு நடிகை தான் இந்த வாழ்க்கை இந்த பிரிவுக்கு காரணம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நடிகையோடு இருக்கிற தகாத உறவு தான் இந்த பிரிவுக்கு காரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நான் நீதிமன்றத்திலிருந்து விவகாரத்தை கேட்கறதுக்கே அந்த நடிகை தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நடிகை பேர் சொல்லாமல் சொல்லும்போது நாளைக்கு வழக்கு ட்ரையல் கோர்ட்டில் வழக்கு நடக்கும்போது இந்த நடிகை யார் அப்படிங்கிற கேள்வி ஓப்பன் கோர்ட்டில் வரும். நீங்க நிரூபிக்கணும். நீங்க சும்மா கூட சொல்லிட்டு போலாமே, ஒரு நடிகை தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரிவுக்கு காரணம்னு சொல்லிட்டு போலாமே. அப்ப யார் அந்த நடிகைன்னு ஒரு கேள்வி வரும்ல, அந்த யார் அந்த நடிகைன்னு ஓப்பன் கோர்ட்ல கேட்டால் நிச்சயமா பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும். அப்படி அந்த நடிகையுடைய பேர் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல விரும்பல. அப்படி சொன்னா அந்த நடிகையை மையப்படுத்தி இந்த வழக்கு நகரும். அப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த வழக்கு வரப்போகுது. இப்போ பாருங்க, ஏப்ரல் 20 வருது. இது நீதிமன்றம், அதாவது குடும்ப நல நீதிமன்றம். நிச்சயமா விஜய் ஆஜராகணும். அன்னைக்கு ஆஜராகட்டாலும் அடுத்து ஆஜராகணும். இந்த வழக்கில் விஜய்க்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று விவகாரத்தை கொடுத்துறது சைலண்டா, சங்கீதா கேட்குற எல்லாத்தையும் கொடுத்து சரணடைஞ்சு விவகாரத்தை கொடுக்கறது, இல்லைன்னா இந்த வழக்கை கண்டெஸ்ட் பண்ணுறது, நடத்துறது. 2 வாய்ப்பு தான் இருக்குது. இந்த வழக்கை நடத்தணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட அசிங்கங்கள் வெளியில் வரும். ஏகப்பட்ட விஷயத்தில் விஜயோட பேர் அடிபடும், அந்த நடிகையோட பேர் அடிபடும். அது எலெக்ஷன் நேரத்தில் மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். இதெல்லாமா இது எப்படின்னா, யார் பேச்சும் யாராக இருந்தாலும் சரிம்மா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. எவரோ பெரிய ஆளாக வேணா இருக்கட்டும்மா, அது யாராக வேணா இருக்கட்டும், பணம் காசு செல்வம் பலம் எல்லாம், அரசியல் பலம் பின்பலம் எல்லாம் இருந்தால் கூட உண்மையான வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேரில் எந்த காலத்துலேயுமே பிரித்து பார்க்க முடியாத உறவுங்கிறது தாயும் தந்தையும். அதுக்கப்புறம் பிரித்து பார்க்க முடியாத உறவு மனைவியும் குழந்தைங்களும். அதுக்கப்புறம் நல்ல நண்பர்கள் ஒரு சிலருக்கு அமையக்கூடும். அப்படி இருந்தால் 1-2 நல்ல நண்பர்களாக இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த உண்மையான உறவுகளை நீங்கள் இன்றைக்கி உதறிட்டு ஏதோ ஒரு போலியான உறவை நோக்கி நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா நாளைக்கு காலம் ஒரு காலம் மாறும். காலம் எப்போவுமே ஒரே மாதிரி போகாது. காலத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் வரும்போது அன்னைக்கு நீங்க பலவீனப்பட்டு நிற்கும் போது நம்ம பண்ணது தப்புங்கிறது அன்னைக்கு உணர்வீங்க. ஆனால் உண்மையான ஆட்கள் உங்களோட அன்னைக்கு இல்லாம போயிடுவாங்க. போலியான ஆட்கள் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. தனிமைப்படுத்தப்படுவீர்கள், தனியாக நிற்க போறீங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கையுமாச்சும் விஜய் சரி பண்ணி அவருடைய மனைவி குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கணுங்கிறதான் எல்லாரோட எண்ணமாகவும் இருக்கு. கண்டிப்பா சார். இதுல இந்த விஷயம் வெளியில வந்த பிறகு நிறைய பார்க்கப்பட்டது என்னன்னா, சங்கீதாவையும் அந்த நடிகை யாரை சொல்லப்படுறாங்களோ அவங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை சொல்லி ஃபுல்லா அவங்கள பத்தி தான் பேசுறாங்க தவிர, நிறைய பேர் விஜயோட நாங்க நிக்கிறோம், விஜயோட எப்பவுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறதால முழுக்க அது பெண்களை டார்கெட் பண்ண ஒரு விஷயமாயிடுச்சு. சங்கீதாவாக இருக்கட்டும், இல்லை யார் அந்த நடிகைன்னு சொல்லப்படுறாங்களோ ஃபுல்லாக நீங்கள் அண்ணனோட பேரை கெடுத்துருச்சு, உங்களால் தான் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பெண்களை சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம் வந்திருக்கு, அதுவும் மேரிட்டல் அஃபையரில் வந்திருக்குன்னும் போது அந்த கணவர் தான் வச்சுருக்காங்க, யாராக வேணாலும் இருக்கட்டும், அது நடிகராக இருக்கட்டும் யாராவது, கணவரோட மேலே தான் இவங்க சொல்லியிருக்காங்களே இப்போ அவங்கள விட்டுட்டு ஃபுல்லாக பெண்களை டார்கெட் பண்ணி வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாம்மா சொல்கிறேன்ல, ஒரு பெண் பேட்டி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வயசு அதிகமாக 24 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக இருப்போம். எவ்வளோ கொச்சையான வார்த்தை. அதாவது தங்கச்சியாக இருப்பாங்களாம், அக்காவாக இருப்பாங்களாம், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக இருப்பாங்களாம். அப்போ தங்கச்சி அக்காங்கிறது சகோதர பாசம், சகோதரத்துவம். அது எப்படி பொண்டாட்டியா மாறும்? தங்கச்சி அக்கா, தேவைப்பட்டா பொண்டாட்டி. அப்ப எவ்வளவு கொச்சையான வார்த்தை. இந்த மாதிரி ஒரு பெண் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்களா? அதுவும் பொது வழியில பயன்படுத்துவாங்களா? சோசியல் மீடியால இது ஊரெல்லாம் பார்க்கறதை பயன்படுத்துவாங்களா? அது எல்லாமே எப்படின்னாமா,
பிஆர் டீமை வச்சு திட்டமிட்டு இந்த மாதிரி ஆட்களை, அதாவது மலிவான ஆட்கள் இவங்கெல்லாம் எப்படின்னா, நான் இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே மரியாதையே கொடுக்க நினைக்கல. இவங்களையெல்லாம் நம்ம என்னவா பார்க்கறதுனே தெரியல. ஒரு பெண், நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண் இப்படி பேச முடியுமா அப்படின்னா, பேசுவாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பேச மாட்டாங்க. யார் பேசுவா? அதாவது ஒரு பெண் நடுவில் பார்த்தீங்கன்னா, எனக்கு கணவரோட விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன் தெரியுமா? அவர் ஒரு நடிகர், அது ஒரு நடிகர் மேல இருக்கிற ஒரு கவர்ச்சி, ஒரு அட்ராக்ஷன். அதுல வந்து என் கணவரோட எனக்கு விஜய் பிடிக்கும்னு சொன்னது கூட நம்ம வந்து ஓகே பரவாயில்ல, ஏதோ அந்த பெண் அந்த ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு நடிகர் மேல இருக்கிற ஒரு ஃபேன் ஆசையில வந்து அப்படி சொல்லிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை நீங்க என்ன எடுத்துப்பீங்க? தங்கையாவும் எங்க அண்ணனுக்கு நாங்கள் தங்கையாவும் இருப்போம், அக்காவும் இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியா இருக்குன்னா தங்கையும் அக்காவும் எப்படி பொண்டாட்டி ஆக முடியும்னு கேட்கிறேன் நான். தங்கையும் அக்காவும் எப்படி பொண்டாட்டி ஆக முடியும்? அப்ப கலாச்சாரத்தை நீங்க எவ்வளவு சீரழிக்கிறீங்க, எவ்வளவு கேடுகட்டத்தனமா பண்றீங்க. நீங்க உங்களுடைய விஜயினுடைய ரசிகர்களாகட்டும், விஜயினுடைய தொண்டர்களாகட்டும், அந்த விச்சுவல் வாரியர்ஸ் ஆகட்டும், அந்த அனில் குஞ்சு எப்படி வேணா இருந்துட்டு போற, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எம்ஜிஆரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரபலமான நடிகராக இருந்த காலகட்டத்தில் புகழின் உச்சியில் இருந்தப்போ தான் அரசியலுக்கு வந்தார். எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு போகாத கூட்டம் இல்லை, பார்க்காத ஆட்கள் இல்லை. ஜெயலலிதா அம்மையாருக்கு வரல, கலைஞர் அம்மையாருக்கு வரல, ஜெயலலிதா அம்மாக்கு வராத கூட்டம் கிடையாது, கலைஞருக்கு வராத கூட்டம் கிடையாது. இப்படி பல பேர் வந்து பிரபலங்கள் இருந்திருக்கிறாங்க, கவர்ச்சியான ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட எம்ஜிஆருடைய ரசிகர்களோ இல்லை வந்து ஜெயலலிதா அம்மையோட ரசிகர்களோ இல்லை கலைஞருடைய ரசிகர்களோ, கலைஞரும் அரசியல் வந்து வரதுக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தார், எல்லாம் இருந்தார். ஸோ அவங்கெல்லாம் யாருமே அப்படி வந்து இப்படி பேசி பார்த்தது இது வரைக்கும். இப்படி ஒரு வார்த்தை, இது மிகப்பெரிய கொச்சையான வார்த்தை, அசிங்கமான வார்த்தை, கேவலமான வார்த்தை நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு வெறித்தனமாக யாருமே இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே திட்டமிடல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து கேவலமான ஆட்களை கூட்டு வந்து சோசியல் மீடியாவில் நிற்க வச்சு பேச வைக்கிறாங்க. இது வந்து இதை பார்க்குற பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிக்கணும். இன்னைக்கு நிறைய எப்படி சொல்கிறது, பெண்களுக்கு ஆதரவாக எத்தனையோ வந்து இதெல்லாம் குழுக்கள்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிக்கணும். இது வந்து ரொம்ப தப்பு. இந்த கவர்ச்சி என்ன கவர்ச்சினே நம்ம சொல்ல முடியல. இனக்கவர்ச்சியா, இல்லை வந்து புகழ் கவர்ச்சியா, இல்லை வந்து நடிகருங்கிற கவர்ச்சியா, அப்படி எதுக்கு எந்த வரையறைக்குள்ளேயும் இதை நம்ம கொண்டு வர முடியல. இது அசிங்கம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இப்படி பார்த்ததே இல்லை. இது ரொம்ப தப்பு. இது கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் இது குறித்து. ஸோ இது எப்படி போக போகுது, இந்த அரசியலில் மிகப்பெரிய ஒரு சூட்டை கிளப்பிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.